போகிறோம் அப்படின்னா பிரிண்ட் பிளேஸ்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டைல் கேரில் இந்த செஸ்ட் பிரிண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா எம்ப்ராய்டிங் ஒர்க் இருக்கலாம், இல்லை பாக்கெட்டில் ஒரு பேட்ச் வந்திருக்கு அப்படின்னா அதையும் நம்ம பேட்டர்னில் வச்சு நம்ம டிசைனருக்கு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கும் பையருக்கு அனுப்பிச்சு அந்த பிரிண்ட் பிளேஸ்மெண்ட்டு இந்த ஹெச்எஸ்பிலேருந்து இவ்வளோ செஸ்ட்டோட பொசிஷனுக்கு இவ்வளோ வந்துருக்குது அப்படிங்கிறது பையர் சைடு நம்ம அப்ரூவல் வாங்குறதுக்கும் நம்ம பேட்டர்ன் மாஸ்டர்ஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். சரிங்களா? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஸ்டைல் கேரில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டைல் கேரை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் பிரிண்ட் பிளேஸ்மெண்ட் வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஃப்ரண்ட்டை மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரண்ட்டில் எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் எனக்கு சைஸஸ் இருக்குது. இதை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா கிரேடட் பேட்டர்ன் தான். நீங்கள் ஷிஃப்ட் F1 போட்டிங்கன்னா கிரேடிங் சைஸஸ் காட்டும். இதில் என்னென்ன சைஸ் இருக்குங்கிறது நான் உங்களுக்கு தெரியும். ஸோ எஸ்லேருந்து எக்ஸ்எல் வரைக்கும் எனக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஜஸ்ட் காட்டுறதுக்காண்டினால ஒரு 4 சைஸ் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 4 சைஸ் எனக்கு இருக்குது. இப்போ பேட்டர்ன் எனக்கு ரெடி ஆயிடுச்சு. கிரேடிங் எனக்கு ஓகே. அடுத்து நம்ம என்ன ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த செஸ்ட்டு பிரிண்ட் வருது அப்படின்னா அப்போ ஒவ்வொரு பேசிஸ்க்கு இப்போ எஸ்ஐஸ்க்கு எனக்கு பிரிண்ட்டோட ஸ்கேல் பார்த்திங்கன்னா 100% இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த சைஸ்க்கு எப்படின்னா ஸ்கேல் கிரேடிங்பாங்க. ஸோ 100%, அதுக்கப்புறம் 110%, அடுத்து 120%, அடுத்து 130% சொல்லிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நார்மல் நம்ம செஸ்ட் கிரேடிங் மாதிரிலாம் இருக்காது. பிரிண்ட்டுக்கு ஸ்கேல் கிரேடிங் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ என்னோடய பிரிண்ட்டோட சைஸ் என்ன அப்படின்னா F7 அழுத்துனா இப்போ என்னுடைய வித் எவ்வளோனா 21 சென்டிமீட்ரு, என்னோடய செஸ்ட் பிரிண்ட்டோட ஹைட்டு 20 சென்டிமீட்டர். ஓகேங்களா? அப்போ இந்த ரெக்டாங்கிள் தகுந்த மாதிரி நான் கோரல் ட்ராவில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? கோரல் ட்ராவிலோ இல்லை ஃபோட்டோஷாப்லையோ இல்லை உங்களுக்கு டிசைன்கிட்ட கூட நீங்கள் எவ்வளோ பெர்சன்டேஜில் இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னோடய 100% உண்டான இமேஜு, அடுத்து 110, அடுத்து 120 அண்ட் 130 அப்படி சொல்லிட்டு நான் ஸ்கேல் கிரேடிங் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இமேஜஸ் எனக்கு வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த செஸ்ட்டோட பொசிஷன் எனக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஹெச்எஸ்பிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் எனக்கு இந்த செஸ்ட் பிரிண்ட் ஆனது எனக்கு வரணும் அப்படிங்கிறது எனக்கு வேணும் இல்லையா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கைட்லைன் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இதிலேருந்து கொண்டு நேரங்கி வைக்கிறேன். இப்போ இந்த பாயிண்டில் வைக்கும்போது எனக்கு ஸ்னாப் ஆக மாட்டேங்குது. ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி வரணும் இல்லையா? ஸோ அது வரணும். அப்போ தான் கரெக்டாக அந்த பாயிண்ட்டை என்னால் பிக் பண்ண முடியும். அப்போ நான் F1 அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இப்போ பாருங்கள் எனக்கு பிக் ஆகிடும். இங்கே F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாயிண்ட்டுங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இங்கே கொண்டு விட்டுட்டேன். ஸோ அங்கே கிளிக் பண்ணுவேன். கிளிக்கை விடாமல் அப்படியே நான் ட்ராக் பண்ணி ஹெச்எஸ்பி பாயிண்டில் கொண்டு நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? இப்போது கண்ட்ரோல் டேப் ப்ரெஸ் பண்ணி திருப்பி அதே செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய செஸ்ட் பொசிஷன் என்னவோ நான் அதை கொடுக்குறேன். எவ்வளவு? 16.5. செலக்ட் பண்ண ஆர்ஜின்லேருந்து நான் கீழே செலக்ட் பண்ணுறேன்னா எனக்கு கீழே வரும். செலக்ட் பண்ண லைன்லேருந்து நான் மேலே செலக்ட் பண்ணுறேன்னா மேலே போயிடும். இது காமன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கீழே செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இதுதான் செஸ்ட்டோட பொசிஷன். கிளியர்? ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 21க்கு 20ங்கிறது நம்ம செப்பரேட்டாக போடக்கூடாது. இந்த ஃப்ரண்ட்டு பேனலுக்கு உள்ளே தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா நீங்கள் போடணும். சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ரெக்டாங்கிள் டூல் எடுத்து இந்த பேட்டர்னுக்கு உள்ள இன்சைடாக நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ என்னுடைய எக்ஸ் வேல்யூ 21, ஒய் 20. ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, இன்சைட் எனக்கு வந்துடுச்சு. இப்போது நான் ஜஸ்ட் மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ லைன் டூல் எடுத்து நான் செலக்ட் பண்ணிவிட்டு நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் எனக்கு செட்டாக தான் வரும். ஓகே ஓகே வந்துடுச்சு. இப்போது எனக்கு இதில் சென்ட்ரு எனக்கு வேணும் இல்லையா? அப்போ சென்ட்ருக்கு ஒரு பாயிண்ட்னு வச்சுட்டேன். இப்போது இது மேலேயும் எனக்கு சென்ட்ரு எனக்கு வேணும். இந்த லைன் மேலே வச்சுட்டு நான் 1ன்னு ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு சென்ட்ரு பாயிண்ட் எனக்கு கிடச்சிருச்சு. லைன் டூல் எடுத்து நான் ட்ராக் பண்ணி இப்போது நான் மூவ் பண்ணுறேன். அப்படியே
ஓகே, ஸ்னாப் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் நமக்கு தேவையில்லை, இதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம். ஓகே ஓகே இப்போ நான் கிரேடிங் ஆன் பண்ணுறேன், எனக்கு கிரேடிங் இருக்கும். ஆனால் இந்த பிரிண்ட்டோட கிரேடிங் என்ன இருக்குன்னு தெரியாது. ஓகேங்களா? அப்போ நான் இது என்ன பண்ணுவேன், பெர்சன்டேஜ் கிரேடிங் சொல்லிட்டு இருக்குது, நம்ம அதை நம்ம கொடுப்போம். ஓகேங்களா? இந்த பெர்சன்டேஜ் கிரேடிங்கை நான் என்ன பண்ணுறேன்னா, இதை நான் கிளியர் பண்ணிடுறேன். 0. ஓகே, வந்துருச்சு. இப்போது இந்த செஸ்ட் பிரிண்ட் தானே, இதை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இதில் ஸ்கேல் அப்படின்றவும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கார்னர் பாயிண்டில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் ஸ்கேல் கிரேடிங் செட் பெர்சன்டேஜ் சைஸ் அப்படின்ட்டு இல்லையா, செலக்ட் பண்ணிவிடுங்க. இதில் எஸ்ஸுக்கு எனக்கு 100, எம்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா 110, இது 110, இது 120, இது 130. ஸோ X1Y எல்லாமே நான் 10% வந்து நான் ஸ்கேல் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இது நான் ஓகே கொடுத்தேன்னா இதுக்கு நீங்கள் அப்படியே ஓகே கொடுத்துருங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஸ்கேல் கிரேடிங். ஆயிடுச்சிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதை சென்ட்ரு பாயிண்ட் கொடுக்குறோம். சென்ட்ரு பாயிண்ட் 1ன்னு தெரியும் உங்களுக்கு. கிரேடிங் போயிட்டு இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு நான் என்ன பண்ணுறேன்னா நான் பண்ணிட்டேன். சரிங்களா? இது என்னுடைய வந்துடுச்சு. இப்போ இந்த வேல்யூவை நான் காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ செலக்ட் பண்ணுறேன், இதில் காப்பி எக்ஸ் அண்ட் ஒய், இங்கே நான் ட்ராக் பண்ணுறேன். இந்த பாயிண்டை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இங்கேயும் செலக்ட் பண்ணுறேன். இப்போது ஃப்ளிப்பாக இருக்குது, செலக்ட் பண்ணிவிட்டு அப்படி கண்ட்ரோல் மட்டும் பிடிச்சிட்டு லெஃப்ட் ஆரோ. ஓகேங்களா? திருப்பி இது கண்ட்ரோல் சி, இங்கே அதே மாதிரி கண்ட்ரோல் வி. ஸோ அப்படியும் கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ இதோட ஸ்கேல் கிரேடிங்கை நான் இங்கே அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், இது பிளேஸ்மெண்ட் கிரேடிங்னு ஒன்று இருக்கும் இல்லையா. இப்போ செஸ்ட் பிரிண்ட்டு எத்தனை சென்டிமீட்டருக்கு ஒவ்வொரு சைஸ்க்கும் எனக்கு எவ்வளோ சென்டிமீட்டர் எனக்கு கீழே இறங்கணும், அந்த பொசிஷன் கிரேடிங் சொல்லுவாங்க அதை. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, இந்த பாயிண்ட் உள்ள எடுத்துகிட்டு இது நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து டிக் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்க, இப்போ டிக்கு கிடையாது. இது நான் டிக் பண்ணிட்டேன்னா ஆல்ரெடி நான் ஸ்கேல் கிரேடிங்கை விட அடுத்து நான் கொடுக்கக்கூடியது பொசிஷன் கிரேடிங் தான். அது எவ்வளோ சென்டிமீட்டர் நான் கொடுக்க போகிறேங்கிறது எக்ஸ்ட்ரா தான் ஆட் ஆகும், அந்த வேல்யூ எதுவும் மாறாது. ஓகேங்களா? அப்போ நான் என்ன பண்ணேன், இதை கஸ்டம்ங்கிறது நான் கொடுத்து இந்த கஸ்டமில் நான் 1 சென்டிமீட்டர் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த 1 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு நான் இங்கே டவுன் அப்படின்னு பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு சென்டிமீட்டர் ஒவ்வொரு சைஸுக்கு எனக்கு கீழே இறங்கிடும். ஓகே, நான் ஒரு அளந்து காட்டுறேன். தட்டுங்களா? 1 சென்டிமீட்ரு, திருப்பி எடுத்து 1 சென்டிமீட்டர், திருப்பி 1 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ ஒவ்வொரு சென்டிமீட்டர் எனக்கு கீழே 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 எனக்கு இறங்கிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன் கிரேடிங் சொல்லுவாங்க. நம்ம பொசிஷன் கிரேடிங் பண்ணிட்டோம், இதை நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பேஸ் சைஸில் நம்ம ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை இண்டிவிஜுவல் சைஸாக நம்ம பிரிக்க போகிறோம். ஓகே, பிரிக்கிறதுக்கு அகெயின் நீங்கள் நார்மல் பேட்டர்ன் டூல்ஸ்க்கு நம்ம போயிட்டோம். இது இப்போது ரைட் கிளிக் பண்ணுங்கள், இதில் காப்பி அண்ட் கம்பைன் க்ளோனில் போயிட்டு ஜென்ரேட் பேட்டர்ன் ஃப்ரம் ஆல் சைஸஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சைஸாக எனக்கு ஜென்ரேட் ஆகிடும். ஓகேவா? இருக்கிறதுலையே கடைசி சைஸ் என்னவோ அதுதான் பெரிய சைஸு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு நான் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணி கொண்டு வச்சிட்டேன். திருப்பி அடுத்து கிளிக்கு அண்ட் ட்ராக், அடுத்து கிளிக்கு அண்ட் ட்ராகு, அடுத்து மறுபடியும் கிளிக்கு அண்ட் ட்ராக். ஓகே, இப்போ தெரியும் உங்களுக்கு பாருங்கள், ஃப்ரண்ட்டு எஸ், ஃப்ரண்ட் எம், ஃப்ரண்ட் எல், ஃப்ரண்ட் எக்ஸ்எல் அப்படிங்கிறது இப்போது உங்களுக்கு தெரியும். இதுலேயே உங்களுக்கு தெரியும், பேஸுக்கு வந்து 21, அடுத்து 23.1,
அடுத்து 25.2 20.7. இது எப்படி கால்குலேஷன் ஆகுது அப்படின்னா, இப்போது 21 இதில் எவ்வளோ ப்ளஸ் பண்ணோம், நம்ம 10% பண்ணோமா, அப்போ ப்ளஸ் 10%. ஸோ அடுத்த சைஸ்க்கு 23.1. ஸோ இதுதான் அந்த கால்குலேஷன். சரிங்களா? ஸோ வந்துடுச்சு. இப்போ நம்ம F7 வந்து அழுத்திடலாம். ஸோ எல்லாமே எனக்கு போயிடுச்சு. இப்போ பண்ணுறது நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் இந்த இன்சைடில் உள்ள பாக்ஸில் என்ன பண்ணுங்கன்னா, உள்ளே ரைட் கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் ஒன்லி ரைட் கிளிக். இதில் ஃபில்லில் போயிட்டு இதில் ஃபில் வித் இமேஜ், இங்கே நான் இமேஜஸ் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்கு வந்து 100% ஓப்பன். ஸோ உள்ள செட் ஆயிடுச்சு. அடுத்து ரைட் கிளிக், ஃபில் வித் இமேஜ், அடுத்து செகண்ட், அடுத்து தேர்டு, நெக்ஸ்ட்டு அடுத்து ஃபோர்த். ஓகே, இப்போது நம்ம உள்ளே வந்து இமேஜஸ் எல்லாம் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம பொசிஷன் கிரேடிங் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே நோட்டேஷன் சொல்லிட்டு நமக்கு இருக்குது. ஓகே, டூல் இதை எடுத்துகிட்டு பீனா பாயிண்டர். ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணி அடுத்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி ஒரு கிளிக்கு, அகெயின் மறுபடியும் ஷிஃப்ட்டை பிடிச்சி இங்கே ஒரு கிளிக்கு. ஓகே, இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பாயிண்டர் மாதிரி நமக்கு வந்துடும். இதை எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போகிறேன்னா போட போகிறேன். அகெயின் பி கிளிக்கு, ஷிஃப்ட்டை பிடிச்சா ஸ்ட்ரைட்டாக வரும், திருப்பி பாயிண்டர், ஷிஃப்ட்டை பிடிச்சி கிளிக்கு, பி ஒன்று ஷிஃப்ட்டை பிடிக்கிறேன், கிளிக் பண்ணுறேன், திருப்பி ஸ்ட்ரைட். ஓகே, இப்போ நான் ட்ராக் பண்ணிட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இங்கே போயிட்டு நான் எத்தனை சென்டிமீட்டரில் எனக்கு வந்திருக்குதுங்கிறத நான் கொடுக்குறேன். எனக்கு 16.5 cm அப்படிங்கிறது எனக்கு பேசிஸ்க்கு. இது 1 சென்டிமீட்டர் வேணுமோ இல்லை 2.5 வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். பெருசாக தெரியும்னா நீங்கள் டாப் டு 2.5 கூட கொடுத்துக்கலாம். ஸோ வெளியே போகுதுன்னா நீங்கள் ஆல்ட்டை பிடிச்சி அதையும் செல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் உள்ளே வந்துடும். ஓகே, அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 17.5 இல்லையா, அதுக்கு அதே மாதிரி வச்சுட்டு பண்ணிக்கலாம். அடுத்து 18.5 cm. ஏன்னா நம்ம மெஷர் பண்ணிவிடுவோம், பட் பையஸ்க்கு வந்து நம்ம பிடிஎஃபாவோ இல்லைன்னா ஜேபேக் இமேஜாவோ தான் நம்ம அனுப்புவோம் இல்லையா, அப்போ தெரியாது அவங்களுக்கு. அதனால தான். ஸோ அதனால் நம்ம பொசிஷன் மட்டும் நம்ம மார்க் பண்ணி காட்டிடுறோம். ஓகே, பெருசாகிடுச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது இந்த கைட்லைன் நமக்கு வேண்டான்னா கண்ட்ரோல் டேப் கண்ட்ரோல் டேப்பை வந்து பட்டனை விடக்கூடாது. விடாமல் நீங்கள் மவுஸை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள், டெலிட் ஆகிடும். ஓகே, இதை நீங்கள் அப்படி என்ன பண்ணலாம், பிரிண்ட் ஸ்கின் போட்டு அனுப்பிச்சிடலாம் பையர்ஸ்க்கு. ஓகேங்களா, இதுவே எனாஃபாக இருக்கும் பிரிண்ட் ஸ்கின் போட்டால். இல்லை எனக்கு வந்து பிடிஎஃபாக கேட்குறாங்க அப்படின்னா இதை நீங்கள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து பிரிண்ட்டு எந்தெந்த பேட்டர்னோ அது ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறோம். அப்ளை க்யூட் பிடிஎஃப் ரைட்டர், சேவ் கேட்குது. என்ன ஸ்டைல் நம்பரோ ஸ்டைல் நம்பர் டைப் பண்ணிவிடுங்க. ஓகே, இதுதான் நம்மளுடைய பிடிஎஃப். தெரியுதுங்களா? இதில் அவங்க ஜூம் பண்ணி பார்த்தாங்கன்னா தெரியும். ஸோ எத்தனை சென்டிமீட்டரில் நம்ம ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கோங்கிறது எல்லாமே டீட்டெயில்ஸோடு நமக்கு வந்துடும். ஓகே, இது ஒன் ஆஃப் த மெத்தட். இப்போ சப்போஸ் எனக்கு வந்து ஒரு ஆல் ஓவர் பிரிண்ட்டில் பேக்ரவுண்ட் இமேஜோடு எனக்கு வேணும் கேட்க மாட்டாங்க, பட் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு ஆப்ஷனாகவும் நான் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். ஸோ அது எப்படி உள்ள ஒரு ஆல் ஓவர் பிரிண்ட்டில் இந்த பிரிண்ட் அடித்தா நல்லா இருக்குமா, இல்லைனா வந்து ஒரு சாலிட் இமேஜில் இருக்குனாலும் அதுவும் கொண்டு வரலாம். இல்லை ஜெஸ்ஸியோட இமேஜ் இருக்குது அப்படின்னா நம்ம அதையும் கொண்டு வரலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ உள்ளே வந்து ஆல் ஓவர் பிரிண்ட்லேயோ இல்லைன்னா ஏஓபி அப்படி இல்லைன்னா சாலிடு ஃபேப்ரிக்கு இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரைப்ஸில் வந்திருக்கு அப்படின்னா இப்போ ஸ்ட்ரைப்ஸ் நம்ம உள்ளே கொண்டு வந்து வைப்போம். அதில் இந்த இமேஜஸ் எப்படி இருக்குங்கிறது வேணாலும் நம்ம பார்க்கலாம். சரியா? அது எப்படிங்கிறது நம்ம பார்ப்போம்.
இப்போ என்ன பண்ணால் ஒரு ஸ்ட்ரைப்ஸ் ப்ரோக்ராம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதை வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம பார்க்கலாம். அது எப்படின்னா ஸ்டைலில் செட் மார்க்கர் குரூப் அண்ட் ஃபில் அண்ட் கலர் இமேஜ் கொடுத்துருங்க. இதில் அந்த இமேஜ் ஃபைல் இந்த ப்ரௌஸ் பண்ணி இங்கே இருக்குது அதை இமேஜஸ். இப்போ இதான் ஸ்ட்ரைப்ஸு அப்படின்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இது லென்த் அண்ட் வித் நமக்கு எவ்வளோ வரும் ரிப்பீட்டு. ஸோ ரெட்டோட ரெட்டு, க்ரீன், ப்ளூ இது 3 சேர்ந்தோட ஹைட்டு 30 சென்டிமீட்டர் அப்படின்னா ஒவ்வொன்று 10 சென்டிமீட்டர் ஹைட்டில் நம்ம லென்த் வந்து 30 சொல்லிட்டு நான் சும்மா ஆவரேஜாக கொடுத்துருக்கேன். சும்மா ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இது ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போது வியூவில் போயிட்டு ஃபில் பேட்டர்ன் வித் இமேஜ் அப்படிங்கிறத டிக் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும். ஓகே, இதே நம்ம ஆல் ஓவர் பிரிண்டாக இருக்குது அப்படின்னாலும் நம்ம அதையும் இதையும் தான் பண்ண போகிறோம். ஸோ மறுபடியும் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இமேஜஸ் இது ஆல் ஓவர் பண்ணிட்டு இது அதே மாதிரி 30% கொடுத்துருக்கேன். ஓகேங்க கொடுத்துட்டு மறுபடியும் அகெயின் வியூ ஃபில் வித் பேட்டர்ன் இமேஜ் அப்படின்னா ஸோ ஆல் ஓவர் பிரிண்ட்லேயும் நீங்கள் காட்டலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் இருக்கலாலும் நீங்கள் ஸ்ட்ரைப் வச்சும் காட்டலாம். ஓகே ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் ஐக்கானை டின் அடிச்சிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே கைஸ், பாய்.